ஆடி 18க்கு இருக்கு. என்னை நோக்கி யார் வரலன்னாலும், அவங்கள நோக்கி நானே வந்து அவர்களுக்கு இந்த ஒரு நாள்ல அவர்களுக்கு என்னுடைய அருளை நான் தருகிறேன் அப்படின்னு காவிரி தாய் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளக்கூடிய நாள் எதுன்னா, அதுவும் இந்த ஆடி 18 தான். அதனால எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், ஒரு கலசத்துல நீர் நிரப்பி, அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு, அதுல 2 பூ போட்டீங்கன்னா, அந்த நீரில் காவிரி தாய் எழுந்தருளுவாள். அந்த தண்ணீரை நாம் காவிரியாக பாவித்து அதை நம்முடைய பூஜை அறையில வச்சு நாம அந்த காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து தெய்வங்களுக்கெல்லாம் நாம் நன்றி தெரிவித்து வழிபடக்கூடியது. சரி, இந்த நாள்ல திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நீண்ட காலத்து வரைமுறையாக நமக்கு இருந்தது. இந்த வரைமுறை எதுக்காக அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு தரம் அல்லது 2 தரம் நாம நம்முடைய கயிறை மாத்திக்கணும். கயிறினுடைய தன்மை அவ்வளவுதான் தாங்கும். அதனால இது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. அதுல இந்த ஆடி 18 அப்படிங்கிற நாள் புதுசா கல்யாணமான